தேவ் இப்போ சரக்கு அடிச்சுட்டு டிவி பார்க்குறத காட்டுறாங்க. அதே டைமில் அங்கே மொட்டை மாடியில் ஹவுஸ் ஓனர் அவரோட பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவங்க மாமனாரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கல் எடுத்து இதை என்னோட மாமனார் தலையிலேயே போடுறோம் பாருன்னு சொல்லிட்டு அவர் கல்லை தூக்கி வீசுறாரு. கரெக்டாக ரதியோட வீட்டோட ஜன்னல் கண்ணாடியிலேயே விழுந்து உடஞ்சிடுது. தேவ் யாரா அது அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து பார்க்குறாரு. அப்போ ரீனா வீட்டில் கலர் லைட்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. இப்போ அர்ஜுனும் ரீனாவும் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நவீன் உள்ள வந்து வெளியே வந்து பாரு ராக்கியும் குணாவும் அலப்பறை பண்ணிட்டு இருக்கிறதான்னு சொல்கிறான். அப்போ ரீனா வெளில வந்து பார்க்கும்போது ஹவுஸ் ஓனர் கூலிங் கிளாஸ் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. அப்போ அவர் சரக்கில் ராக்கி இஸ் ஏ குட் பாய், ராக்கி இஸ் ஏ குட் பாய்ன்னு சொல்லி போதையில் உளறிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு தேவ் வரான். வந்ததும் ரவியை பார்த்து நீ எங்கே இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அர்ஜுனை பார்க்குறாரு. அர்ஜுனையும் நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு திரும்பும்போது ஹவுஸ் ஓனர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நீங்களுமா இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஹவுஸ் ஓனர் தேவ்கிட்டையும் ராக்கி இஸ் ஏ குட் பாய், ராக்கி இஸ் ஏ குட் பாய்ன்னு சொல்லி வளரிட்டு இருக்காரு. தேவ் எல்லாத்தையுமே ஷாக் ஆகி பார்க்குறாரு. நீங்களும் கொஞ்சம் அடிங்க, எனக்கே 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தேவ் நானே ஆல்ரெடி 5 வயசு குறைஞ்சி தான் வந்திருக்கேன்னு சொல்கிறான். சொன்னதும் எல்லாரும் பாட்டை போட்டு குடிச்சிட்டு நல்லா ஆடிட்டு இருக்காங்க. இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் RE சினிமாஸ். தேங்க்யூ.